ஸோ கைஸ் இன்னைக்கு நைட்டு என்னடா ராடெல்லாம் தூக்கிட்டு எங்கே கிளம்பிட்டோன்னு தானே பார்க்கிங்க. வேற ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம ஆல்ரெடி போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்பாட்டில் போய் பெரிய பெரிய மான்ஸ்டர்லாம் பிடிச்சிருப்போம். ஸோ அந்த இடத்துக்கு தான் கைஸ் நம்ம நைட்டு இன்னைக்கு போக போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம கூட இன்னைக்கு டோலு, சூர்யா தம்பி, அதுக்கப்புறம் நம்ம கேமராமேன் காளியா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிட்டத்தட்ட 1:15 ஆயிடுச்சு. ஸோ இந்த நேரம் நம்ம ஏன் கிளம்பிட்டோம்னா கைஸ் நம்மளால பார்த்துங்க, டைமை பார்த்துங்க. ஏன்னா போய் சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க கமெண்டில். ஸோ நம்ம கரெக்டாக 1 மணிக்கு கிளம்புறோம் கைஸ். எவ்வளோ பெரிய பெரிய மான்ஸ்டர் நைட்டு மேக்ஸிமம் எல்லா ஸ்பாட்லேயுமே பெரிய பெரிய மீன்கள் மாட்டும். ஸோ அதை தான் கைஸ் ட்ரை பண்ணலான்னு தான் இன்றைக்கி இப்போ கிளம்பிட்டோம். அதான் கைஸ் பெரிய பெரிய மான்ஸ்டர் நிறைய இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் நாங்கள். அந்த வழியில் என்ன பண்ண போகிறோம், மீன் பிடிக்க போகிறோம். அந்த பெரிய பெரிய மான்ஸ்டரை வந்து இன்னைக்கு அள்ளி பிடிச்சி நீங்கள் உங்களுக்காக வீடியோவில் காட்ட போகிறோம் கைஸ். இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்க போகிறோம். ஃபிஷர் மேன் வாங்க நாங்கள் போவோம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும், எப்பிக்காகவும் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடி வருத்தப்படுவீங்க. கைஸ் நம்ம இப்போ ரெடி ஆகிட்டோம். ஸோ நம்ம ஏஜென்ட் ரூபியும் இப்போ ரெடி ஆகிட்டான். அவன் நம்ம இன்ட்ரோ பேசினதுலேயே படுத்து உறங்கவே செஞ்சுட்டான். ஆமாம் டோலு, நீ தானே இப்போ எல்லாரும் இந்த ராடு வச்சுருந்த, இப்போ அவன் வச்சுருக்கான். பீம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த துண்டு ஆண்டிட்டு வந்து காலையாக லட்டு திருநை மாதிரி ஆண்டர் வந்து தூண்டியே திருட்டான். நீ அங்கே போய் யார் நிறைய மீன் பிடிக்கான்னு பார்ப்போம். ஆண்டையும் தூண்டி இருக்கு, கை தூண்டி இருக்கு பாரு. என்ன தருணம் தூண்டி தடுங்க. இந்த காளியாக்கு இன்னைக்கு போட்டி போட்டு இந்த காளியா கூட மீன் பிடிக்க போய் இந்த கொக்கியை வச்சு அவன் இந்த ராடை வச்சு. என்ன கொப்பியை வச்சா? கொக்கி ஓ கொக்கியா? யார் நிறைய மீன் பிடிக்கான்னு பாருங்க. கக்கி கொக்கி. டோலு வாய் வளருது. ஏன்னா லட்டு நெய் ஒழுங்காக சாப்பிடணும்னு நினைக்கிறேன். துண்டு நாண்டிலேருந்து எப்படி தானே டோலு? லட்டு இன்னைக்கு துண்டு நாண்டிலேருந்து காளியா திருடலை, அதனால லட்டு இல்லை, அவ்வளோதான் விஷயம். சரி கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஸ்பாட்டுக்கும் போகலாம். ராடை மறந்துருந்தா என்ன ராடை உடச்சிட்டாம்னே. கைஸ் நம்ம போகிற ஸ்பாட் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. ஸோ இனி நம்ம ஸ்பாட்டில் போய் பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்பாட்டை பற்றி என்ன நினைக்க சூர்யா நீ? கைஸ் ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம பெரிய பெரிய கேட்ஃபிஷ் பிடிச்சிருந்தோம், மான்ஸ்டர். அதே மாதிரி நைட்டு அதை விட பெரிய மான்ஸ்டர்லாம் மாட்டுன்னு நினைக்கிறேன். இவன் இப்போ சொன்னது ஒரு வகையான உருட்டு. போன வீடியோ முந்தின வீடியோவில் உள்ள கமெண்டில் போய் பாருங்கள், என்ன கூட்டிகிட்டு போலன்னு கமெண்ட் பண்ணியிருப்போம். கைஸ் நான் அந்த வீடியோ பார்த்தேன், உருட்டுனா சரி தான். நான் அந்த வீடியோ பார்த்தேன். அதே மாதிரி நைட்டு நான் இதை விட பெருசாக பிடிப்போம்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கும். நம்ம காளியா வீடியோ எடுங்க. காளியா போகிறோங்க. இப்போ தெருவில் நடந்து போகிறோம் நைட்டு 1 மணிக்கு. எவன் என்ன நினைக்கானோ, வெளியே வந்து நம்மளை இப்போ கல்ல விட்டு எரிஞ்சாலும் ஆச்சரியப்படத்துக்கு இல்லை. கைஸ் இனி இந்த முடுக்குக்கு அந்த சைடு போயிட்டோம்னா நிறைய வீடுகள் இருக்கும். ரொம்ப பேசிக்கிட்டு கத்திட்டு போனால் நம்மளை அடித்து விரட்டிடுவாங்க. ஸோ நம்ம இனி ஸ்பாட்டுக்கு போய் நீ பார்க்கலாம். நம்ம Z+ செக்யூரிட்டிஸ் கைஸ். கூப்பிடாதா, அது சும்மா கூப்பிடாதா. இப்போ வந்து ஒரு வழியாக அந்த பயங்கரமான ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நம்ம போயிட்டு இருந்தது அந்த ஸ்பாட்டு. சரியா, இந்த சைடோடு தான் போய் அங்கே போகணும். அதில் தான் நம்ம போயிருந்தோம். ஸோ நம்ம இன்னைக்கு நைட்டுனால நம்ம இங்கேயே நின்று பிடிக்கலான்னு தான் இருக்கோம். ஸோ ஸ்பாட்டை பார்த்தீங்களா, அமைதியாக இருந்தாலும் கொடூரமாக இருக்குது. கொடூரமாக தான் இருக்குது. இங்கே வர இங்கே எனக்கு இப்படியே மீன் பிடிப்பேன் கைஸ். இந்த ஸ்பாட்டில் எப்போவுமே மீன் நிற்கும். பார்ப்போம். அந்த செடிக்கிட்ட போட்டால் தான் எடுக்கும். அப்படி தானே தரேன். ஆமாம், பாவுன்னு வந்து எடுக்கும். எப்படி பாவு கைஸ் பார்த்தீங்களா, மீன் அந்த புதருக்குள்ளே இருந்து வந்து பாவுன்னு எடுக்குமா, பாவுன்னு எடுக்கும். காலையாக வந்து முடிஞ்சு லட்டு தீர்ந்துட்டுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு சரி ஃபுட் ரெடி பண்ணுவோம். என்ன இருக்கும் ஃபுட்டு? ஒரு பெரிய மீனே மாட்டிருக்கு, அப்புறம் அதுக்கு என்ன? காலியாக வந்து தொண்டியில் வறுத்தாச்சு. காலியாக இறங்க வாங்க. கைஸ் பெரிய மான்ஸ்டர் மாட்டி இருக்கு. இதான் லாஸ்ட்டில் காட்ட போகிறோம். அதனால தான் இப்போ ப்ரீ பிளான்டாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அரிசி வந்து தட்டி விட்டுட்டு காலியாக 2 தொண்டியில் தண்ணிக்குள்ளே இறங்க போகுது. 2 பிடிக்கும். தூவி கைஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, மைதா மாவு. இதை வச்சு தான் பிடிக்க போகிறோம். நாங்கள் இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கைஸ் நம்ம ரூபியை பாருங்க, ஆளுக்கு முன்னாடி மீன் பிடிக்க இறங்கிட்டான்.
அவளுக்கு மீன் இருக்கே தெரிஞ்சு போச்சு நினைக்கிறேன். போதும் போதும் கைஸ், மாவை விரவி முடிக்க முன்னாடியே இங்கே பாருங்களா, ஒருத்தன் என்ன என்னாச்சு, இன்னொருத்தன் அந்த புதருக்குள்ளே நிற்கான் தெரியுதா? கோஸ்ட் வீடியோ எடுத்த மாதிரியே இருக்கு. ஏ கோஸ்ட், நம்ம டோலுக்கு ஏதோ மாட்டிட்டு போல. பெருசா மாட்டிக்கிட்டு கட்டி போட்டு வருதான் பாபு. பெருசா மாட்டிக்கிட்டு பாருங்க. என்னது? கங்குசி தான் இருக்கு. இது என்ன மீன்? ஆமாம், இது நெத்திலி மீன். மாட்டிட்டாலே போட்டோன்னு மாட்டி. கைஸ், நம்ம சூர்யா தான் மீன் தூண்டியை போட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ பாருங்க, நான் தான் மீன் அள்ள போகிறேன். இப்போ கனவு பெரிய பெரிய மான்ஸ்டர்லாம் பிடிக்கும். வரனு அவன் மீன் அவன் தான் அள்ள போகிறேன்னு சொல்லுதான். ஏய், என் இடத்துல வந்து ஏன் நீ போடுங்க? இது என் இடம். நான் பைசா கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன், 3 லட்ச ரூபா கொடுத்து. நான் 6 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். என்ன 15 ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். நீ என்ன இவ்வளோ நாள் கொடு. இப்போ போல, அங்கே போல, தூர போல. கைஸ், இந்த ஸ்பாட்டில் இருந்து நம்ம அந்த புதருக்குள்ளே தான் இப்போ போக போகிறோம். பாம்பு இருக்குதா பேய் இருக்குதான்னு கூட தெரில. அந்த பயங்கரமான ஸ்பாட்டுக்கு தான் கைஸ் இப்போ நம்ம போக போகிறோம். மதர்னு அந்த ஸ்பாட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போமா போ. மாவு வரலையா காலியா? காலியாக பேயினா பயமாக தான் வரமாட்டேன். காலியாக பிடிச்சாச்சு. மீனா அணவண்டா. காலியாக ஆசை, பெருத்த ஆசை தான். வாங்க போ. நீ கீழே பார்த்து வா. காடு குத்தன் செருப்பு கொள்ளையோ? தண்ணி உள்ள கைஸ், ஸ்பாட்டை பார்த்தீங்களா? பாம்பு இருக்குதான்னு கூட தெரியாது. ரூபியை ஃப்ரெண்டில் விடு, வழிகாட்டி. ரூபிங்க வா. டேய் வெட்டிங்க வாட்டி. நோ ரூபிங்க வா. ரூபி ஓனர் ரூபியை ஃப்ரெண்டில் போகிறாங்க. போங்க தான் நான் வீடியோ எடுங்க. என்ன ஒரு என்ன அசால்ட்டாக போகிறான். ஒரு நாள் இந்த கீரை ஒரு பாம்பு வராமல் போக மாட்டான். கைஸ், போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு. வலிக்கு விழுந்தா தண்ணிக்குள்ள. இதன் பெயர் தான் ரோட்டா மாவு. கைஸ், ஸ்பாட்டை பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம் கைஸ், சாமையை பாருங்க கைஸ், என்னத்தையும் தின்னுட்டு இருக்கு. சரி வாங்க உள்ளே போவோம். ஸ்பாட்டை பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு. அதா இல்லை, அங்கே தான் நல்லா எடுக்கும் மீன் ஃப்ரெண்டில். வாங்க கூடலே வாங்க. கைஸ், நம்ம சூர்யா தம்பி ஒரு மீன் அடிச்சிட்டு. காய்ஸ் மீன் நவள மாட்டேன் கைஸ். கைஸ், சரியான மீன். அது ஏதோ குப்பையில் ஏதோ மாட்டியிருக்கு. மீன் இருக்கு. இனி அது என்னதுண்ணே? எது எது நீ ஏன் பயன்படுத்தி? இதில் ஒன்று துள்ளுச்சுனே. இப்போ நான் பார்த்தோம்னே, தண்ணிக்குள்ளே தான் ஏதோ துள்ளிச்சா என்னன்னு தெரியல. கைஸ், நம்ம ரூபியை பாருங்க. கைஸ் பிடிச்சிட்டேன் கைஸ். கைஸ், மாட்டோம் பெரிய மான்ஸ்டர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒன்றும் கத்தவும் முடியாது கைஸ். எனக்கு பக்கத்தில் வீடு இருக்குது, அதனால் பிடிச்ச எக்ஸைட்மெண்ட் கூட இல்லாத மாதிரி நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சரியான வெயிட்டு கைஸ். எப்படி பார்த்தாலும் ஒரு 5 கிலோவுக்கு மேலே இருக்கும் சூர்யா. ரூபியை பாருங்க. ரூபியை மூஞ்சி அடி வாங்கிட்டு இருக்கு. காற்று தெரியாது எனக்கு. என் கையை வச்சோன்னா வாடகை இருக்கணும் பிடிச்சி. அவன் கலந்து வாங்கிட்டா. ரூபியை பேர் ஆஃப் பண்ணிட்டா. எடு கலத்து எதுண்ணா? ரூபி தண்ணி போகுது. கைஸ், இன்னும் பார்த்தீங்களா? நான் தான் பிடிச்சேன் கைஸ். நான் தான் பிடிச்சேன் கைஸ். போயிச்சலாக இருந்தேன். அம்மா இது நீ தண்ணியில் போயிட்டாமே. போட்டு போயிட்டாங்களா கைஸ்? தண்ணிக்குள்ளே போயிட்டான் கைஸ். போகிறது ரூபி எங்க ரூபி
என்ன போகுது இன்னும் கூட்டத்தை தானே தேடி போகணும். ஏடி இங்கே வா ரூபி நான் முக்கில் நிற்குவேன். ம் நாய் குலைச்சிட்டு இருந்தனால அந்த வீட்டில் லைட்டும் போட்டாங்க. நாங்கள் கிளம்புறோம். வேண்டாம் டீ போடு. கேடு கேடு அங்கே போகணும்ல. இல்லை மாவு வேண்டாம் கிடக்குண்டு. அது எப்படி கிடக்கு லைட் எப்படி அடிக்கிட்டான். கைஸ் அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அந்த வீட்டில் நாய் குலைச்சிட்டு இருந்தனாலேயே ஆட்கள்லாம் வெளியில் வந்துட்டாங்க. கொஞ்சம்னா அங்கே பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். அங்கேயுமே ரொம்ப பெரிய அளவுக்கு மீன்லாம் மாட்டல. ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம டோலு தான் கூப்பிட்டு வந்தது. இங்கேயாச்சும் மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக மாட்டோம். ஏன்னா நம்ம இருக்க வரைக்கும் மீன் மாட்டிக்கிட்டே தான் இருக்கும் கைஸ். அதனால் கவலைலாம் படாதீங்க. கொக்கி இருக்கு, மாவு இல்லை. அண்ணா எடுக்க போயிருக்காங்க பைக்கில். இப்போ வந்ததுக்கப்புறம் மீன் பிடிக்கும். கைஸ் ஃபீட் ரெடி பண்ணதுனா எப்படி ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க. கிளி 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 புரோட்டா போட போகிறான்னு. மீனுக்கு புரோட்டா தான் கொடுக்க போகிறாங்க. என்ன பாரு கைஸ் நம்ம அண்ணன் பெரிய மீனாக பிடிச்சிட்டாரு. அம்மா என்ன துளுது மீன் எதுக்குள்ள இருக்க? மீன் பிடிக்கானாங்க மீன். போப்பா இது வந்து இதுதானே கைஸ் சைஸை பாருங்க. ஏங்க கைஸ் ரெண்டாவது மீன் நம்ம பிடிச்சிருக்கோம். சைஸை பார்த்தீங்களா? விட்ருவோமா? விட்டுரும். பிடிச்சிருக்கு. பெருசு கிட்டியது என்ன இருக்கு? அம்மா நம்ம அண்ணனுக்கு பெரிய மீன் மாட்டிருக்கு கைஸ். இன்னும் பாருங்க எப்படி தூக்க போகிறோம். அண்ணனை பாருங்க, அண்ணன் மூஞ்ச பாருங்க. பாருங்க கைஸ். கைஸ் மீனுக்கு சைஸு தெரியுதா? சைஸ் பாருங்க. எப்படி தூக்கிறதுக்கு? ராடு உடஞ்சிரும். பாருங்க அண்ணனை. இனி இப்போ இது என்ன செய்யணும்? இது எப்படி தூக்கிறதுக்குன்னு தெரியல. இப்போ ராடு உடஞ்சிரும். உங்களுக்கு மேலே வந்து பார்த்தா தான் குட்டியாக தெரியும். இப்போ கீழே வந்து மேலே எடுத்து நீங்கள் பாருங்க. மேலே எடுக்க முடியுதுன்னு தெரியலையே. தேவைக்கு நீ நல்லா தெரியுதா உங்களுக்கு? படார்னு ராடை பிடிச்சி இழுத்துன்னு பார்த்தா பெரிய மீன். பயங்கரமான கிளின்னு ஓடுது. அங்கே பாருங்க. இது வந்து நைட் டே தான் நம்ம எடுக்க போகிறது. உடஞ்சிரும். பாருங்க கைஸ். சூப்பர் ராடு வளையுது கைஸ். பாருங்க பாருங்க ராடை பார்த்தீங்களா? வளையுது. அண்ணாதான் விட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு வகையான தூக்குதல் முயற்சியில் ஈட போட போகிறோம். இது மேலே தூக்க முடியல தருணு. இதுக்கு மேலே தூக்க முடியல. இது தூக்க முடியல. பாருங்க ராடு மீனை பார்த்தீங்கன்னா மீன் கண்ணை பாருங்க சோப்பு கலர்ல இருக்குது. நம்ம அண்ணன் வாங்க தூக்கிட்டாங்க. அப்பா அண்ணன் மூஞ்சில சந்தோஷம் தெரியுது. சைஸை பத்தியா? இவ்வளோ நேரம் பிடிச்சதோட எல்லாத்தோட பெரிய மீன். காய்ஸ் சைஸை பாருங்க. அண்ணன் மூஞ்சி ரியாக்ஷன் ஆகும். அப்பா மான்ஸ்டர் நைட்டு பிடிச்சதுலேயே பெரிய மான்ஸ்டர் கைஸ். அப்பா தூக்கி போகிறதுன்னு பாருங்க. நம்ம டோலு இப்போ தூக்க டைம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. தூக்கம் இல்லை கைஸ். அந்த சைஸுக்கு இருக்கு. தெரியுதா? நம்ம டோலுக்கு பாதி காலில் இருந்து கீழே வர இருக்கு. இடுப்பு வர இருக்கு கைஸ். தெரியுதா? நம்ம டோலுக்கு இடுப்பு வர இருக்கு.
கையில் எடுத்து வைதர்னு வெட்டி சவுண்டெல்லாம் உராடு இருக்கா உராடு பேரக்கூடாது பாருங்க மான்ஸ்டர் ஃபிஷ். தூக்கு 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 குறையா ஒரு 5 கிலோ வரும், 10 கிலோ இருக்குமா? ம் உன்கிட்டவே கைஸ் சைஸ் தெரியுதா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு? பாரு தலையில இருந்து பிடிச்சதுலேயே பெரிய மான்ஸ்டர் கைஸ் இன்னைக்கு நைட்டு. கைஸ் நைட்டு இவ்வளோ நேரம் முழிச்சிருந்தது சத்தியமாக வருது கைஸ். அடுத்தானே டோலு. ஆமாம், எவ்வளோ பெரிய மீன் மாட்டிருக்கு. இதுதான் மீன் பிடிக்க முக்கியமாக தேவை வந்து பொறுமை தான். பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக இப்போ கிட்டத்தட்ட மணி 3:30 ஆயிட்டுமே. நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணிக்கு 1:15 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 3 மணி ஆகி 1 மணி நேரத்துக்கு ஒரு மீன் வச்சு கிட்டத்தட்ட 3 மீன் பிடிச்சிருக்கோம். ஆனால் 3ஆவது மீன் பயங்கரமான மீன், சைஸ்லையும் சரி வெயிட்லையும் சரி. இல்லையா என்ன நினைக்கிறேன்? இப்படி இருந்துல என்ன இவ்வளோ பெருசா இருக்கு? இப்படி இருந்துனே நாங்க பேசிட்டு இருக்கோம், இருக்குன்னு சவுண்ட் மனந்தாச்சு டக்குனு பிடிச்சிட்டோம். பின்னாடி தூக்கதிக்கிற பட்ட பாடு. தூக்கது எப்படி தூக்கிருக்கோம்? ராடை நெட்ட குத்துற தூக்கிருக்கேன். எந்திரி, உனக்கு எதுக்கு அளவுக்கு அப்படி எந்திரி. யாரு இடுப்பு அளவுக்கு இருக்குல்ல, நெத்தில இருந்து இவ்வளவு பேரு. ஏங்க அப்பா, என்ன மாடு மாதிரி கிடக்கு. ஒர்த்தா இல்லையா சரியா நைட்டு முழிச்சிருந்ததுக்கு? ஃபீல் பண்ற அளவுக்கு ஒருத்தர். கைஸ் இதே ரிலீஸ் பண்ண தான் போகிறோம். பாய். ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளோ நேரம் முழிச்சிருந்ததுக்கு கண்டிப்பாக ஒர்த்து தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சும்மா மீன் பிடிக்க போகணும்னு ஒரு யோசிப்பில் வந்தோம். ஆனால் பெரிய பெரிய மீன் மாட்டும் நாங்கள் எதிர்பார்க்கல. இல்லை நமக்கு கருத்துலாம் இல்லை. ஆனால் பெரிய பெரிய மான்சர்லாம் பிடிச்சி இந்த வீடியோ சிறப்பாக கொண்டு வந்திருக்கோம். மணி எத்தனை பாருங்க, 3 மீன் தான் கைஸ் பிடிச்சிருப்போம். மணியை பார்த்தீங்களா, நம்ம 1:15 ஆரம்பிச்சு இப்போ 3:45, 3.5 மணி நேரம் அப்படி தானே, 3.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. 3 மீன் தான் பிடிச்சிருக்கோம். ஆனால் 3 மீனுமே ஒர்த்தாக பிடிச்சிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. பை கைஸ்.